நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே என்ன மாதிரி பெரிய ஹேர் வரும் அப்படி கிடையாது. நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு இருக்கிற ஹேரை எப்படி பாதுகாக்கிறது. அதனால் உங்களுக்கு இருக்க ஹேரை பாதுகாப்பாக இருக்கணும், ஹேர் ஃபால் ஆகக்கூடாது, டென்சிட்டி வரணும், இன்னும் லென்த் வரணும். அப்படின்னா இது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஹாய் மை டியர் லவ்லி சோல், வெல்கம் டு மை சேனல் சாய் நிலாஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதைக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் இருக்குது. பட் ஹேர் ஃபால் இருந்தாலும் எனக்கு பேபி ஹேர்ஸ் இருக்குது. எனக்கு 2 பேபிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் பேபி கொஞ்சம் நிறையவே ஹேர் ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பேபி வரும்போது எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடுச்சு, க்ரோத் இருந்தது. இப்போ இருக்கிற ஹேர் விட முன்ன இருந்த ஹேர் ரொம்ப பெருசு எனக்கு. இப்போ எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆனதுனால ப்ளஸ் பசங்களுக்கு மொட்டை போடும்போது நானுமே ஹேர் கட் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் அந்தளவுக்கு ஹேர் கட் பண்ணதில்லை. இவ்வளோ இருக்கும் அவ்வளோ ஹேர் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ஹேர் க்ரோத் ஆகியிருக்கு. ஹேர் ஃபால் இருக்குது, இருந்தாலும் அந்தளவுக்கு ரொம்ப 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 அதிகமாக இப்போ இல்லை. இப்போ கண்ட்ரோல் ஆகியிருக்கு. ஹேர் ஃபாலும் கம்மியாகிருக்கு. ப்ளஸ் பேபி ஹேர்ஸும் நிறைய இருக்குது. வெயிட், ஐ எம் ஷோயிங் யூ ஆல். பேபி ஹேர்ஸ் பேபி ஹேர்ஸ் நிறைய இருக்கா. எனக்கு எல்லா ஹேருமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே லென்த் இருக்கும். டென்சிட்டியுமே கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இந்த ஸ்கேல்ப்லாம் நல்லா தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ ஓகேன்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 hours முன்னாடியோ இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hours முன்னாடியோ நீங்கள் ஆயில் வச்சுக்கலாம். ஆயில்னால எப்போயுமே ஹேர் க்ரோத் வராது, ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும். ஆயில் வைக்கிறது எதுக்காகனா, நம்மளோட உடம்புல பாடியில் ஹீட் இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் பண்ணும். அதுக்காக மட்டும்தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. ஆயில்னா இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லா வெப்சைட்லையுமே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. நானுமே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். பட் அது எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே. அந்த மாதிரி ஹேர் ஆயில்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நாமளே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி ஹேர் ஆயில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் வரும். ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாம். ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் நிறைய பேர் ஆயில் 2 நாள் 3 நாள் தலை நிறைய வச்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு ஆயில் எப்பயுமே இருக்கணும்னா மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு 1 or 2 days கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது ஓகே, நார்மல். பட் நீங்கள் ஹேர் ஆயில் வச்சாதான் ஹேர் வளரும், ஆயில் வச்சாதான் ஹேர் ஃபால் நிற்கும் அப்படின்னா அது கிடையாது. அது மித்து தான், அது ரியல் கிடையாது. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்து அதில் சொல்கிற விஷயந்தான் இது. நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவேன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour இல்லைன்னா ஓவர் நைட் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, கோகோனட் ஆயில், பியூர் கோகோனட் ஆயில். நீங்கள் செக்கில் ஆட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்டின ஆயில். இல்லைன்னா எல்லாருமே நேட்டிவ் தெரிஞ்சவங்க எல்லாருமே இருப்பாங்க. நேட்டிவ்லேருந்து உங்கள் வீட்டில் கேட்டு ஒரு பாட்டில் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் கேட்டு நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் நான் ஒரு பாட்டில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அந்த ஆயில் நம்ம ஒரு 100 ml நம்ம அந்த ஆயில் எடுக்கிறோன்னா, என் ஹேருக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் யூஸ் பண்ணுவேன். ஸ்கேல்ப்புக்கு ப்ளஸ் ஹேர் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணுவேன். ரொம்ப எண்ணெய் வலிக்கிற மாதிரிலாம் இல்லை, லைட்டாக தான் அப்ளை பண்ணுவேன். 50 ml ஆயிலுக்கு 2 drops ஆஃப் ரோஸ்மெரி ஆயில் போட்டு நீங்கள் ஹீட் பண்ணி வார்ம் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 10 minutes மசாஜ் கொடுங்க. அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். செகண்ட் டிப்ஸ், ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மைல்டான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்கள். மைல்டான ஷாம்புனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? நான் அப்படி வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன மாதிரி வாங்கணும், என்ன ஷாம்பு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நான் என்ன யூஸ் பண்ணுறேன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நிறைய
நிறைய பபுள் வர மாதிரி, நிறைய நுரை வர மாதிரி ஷாம்பு சூஸ் பண்ணாதீங்க. அப்படி நிறைய நுரை வருதா, அது உங்களோட ஹேருக்கு நல்லது கிடையாது. அதுதான் 3rd டிப்ஸ். நீங்கள் குளிக்கும் போது ஹேர் பாத் எடுத்துட்டு ஃபைனலாக எடுத்து முடிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணி ஒரு மக்கு தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க ஃபஸ்ட்டே. நீங்கள் நல்லா ஹேர் ஃபால், ஏன்னா நம்மளோட தண்ணி நம்ம இருக்கிற சிட்டிஸில் இருக்கிறதுனால நம்ம தண்ணி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு நார்மல்லாம் இல்லை. நிறைய குளோரின் இருக்குது, ப்ளஸ் ஹார்ட் வாட்டர்ஸாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ, ஆரோ வாட்டராக இருக்கட்டும் இல்லை மினரல் வாட்டராக இருக்கட்டும், அது ஒரு மக் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைனலாக குளித்து முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த ஒரு மக் தண்ணி அது தலையில் விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், ஷாம்பு யூஸ் பண்ணும்போது டைல்யூட் பண்ணி தான் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். 1 ml நீங்கள் ஷாம்பு எடுக்கிறீங்கன்னா 2 ml வாட்டர் விட்டு அது 3 ml மிக்ஸ் பண்ணி அதை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 2 டைம்ஸ் அதிகமாகவே நீங்கள் வாட்டர் விட்டு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணணும். அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது உங்கள் ஸ்கேல்புக்கு, உங்கள் ஹேருக்கு. அதனால தான். சரியா? அண்ட் நுரை வராத ஷாம்புவாக இருக்கே, தண்ணி ஊற்றுனா இன்னும் நிறைய வராதே, என் தலையில் இருக்க அழுக்கே போகாதே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களோட ஸ்கேல்ப் வந்து கிளியர் ஆகுது. 4th டிப்ஸ் என்னென்னா, நான் வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு ஹேர் க்ரோத் வேணும். ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணணும்னா, ஹேர் க்ரோத் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும். அதுக்காக நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ண போகிறேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, கீழே பல்லுக்கிற கோம் வச்சு நீங்கள் ஹேர் கோம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து அவ்வளோ உடையாது, ஹேர் ஃபால் ஆகாது. பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி பார்ட்டிஷன் பண்ணி பண்ணுவேன். நல்லா பார்ட்டிஷன் பண்ணி பண்ணாதீங்க. அழகாக இருக்குல்ல? எனக்கு என் ஹேர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் உங்கள் ஹேர் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு ரைட்டாக ஹேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ், ஹேர் சீரம். இந்த ஹேர் சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பில்கிரிம் அட்வான்ஸ் ஹேர் க்ரோத் சீரம். இது வந்து உங்களோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்கும். எனக்கு ஹேர் க்ரோத் இருக்குது. இது பாருங்க, பேபி ஹேர்ஸ் இருக்குது. எனக்கு செகண்ட் பேபி வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய ஹேர் ஃபால், நிறைய பால்னஸ் எல்லாமே வந்துச்சு. இது பாருங்க இருக்கா, பேபி ஹேர்ஸ், ஃபுல்லாக பேபி ஹேர்ஸ் இருக்குது. இது எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். 1 ml யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது டோட்டலாக 30 ml. என்ன பண்ணணும்னா, ஸ்கேல்புக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் ஃபுல் ஹேருக்கு நீங்கள் பண்ண வேண்டாம். எனக்கு இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பால்னஸ் இருக்கிறதுனால நான் இந்த இடம்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ப்ளஸ் இந்த பார்ட்டிஷன் எடுக்கிற இடம், நான் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் எடுக்கணும் அங்கெல்லாம் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணுங்கள். எங்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. டெய்லி 2 டைம்ஸ் ஹேர் கேர் நல்லா பண்ணுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பிஃபோர் மேரேஜ் நான் நல்லா ஹேர் கேர் பண்ணுவேன். 1 டேக்கு 2 டைம்ஸ் நான் கோம் பண்ணுவேன். ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்தேன், காலேஜ்லாம் போயிட்டு வந்தேன்னா போயிட்டு வந்து நல்லா கோம் பண்ணி நல்லா பின்னல் போட்டு வச்சுக்குவேன். அதனால எனக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருந்துச்சு, ஹேர் நல்லா இருந்துச்சு. ஹேர் கேர் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஹேர் நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு ஹேர் நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து என்னோட ப்ரீவியஸ், அது பிஃபோர் மேரேஜ் ஹேர் எவ்வளோ இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அண்ட் ஆஃப்டர் இப்போ எவ்வளோ இருக்குது ஹேர் அப்படின்றதும் நான் காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் பிஸி லைஃப் ஸ்டைல் அண்டு ஃபேமிலி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். ஹேர் ஃபால் பெரிய விஷயம் கிடையாது. ஹேர் ஃபால் எல்லாருக்குமே வரும். ஓகே, நீங்கள் குளிக்கும் போது ஒரு 4-5 ஹேர் அப்படி இருக்குது அப்படின்னா ஓகே, அது வந்து ஓகே தான், நார்மல். ஆனால் அதுக்கு மேலே அதிகமாக போகணும்னா யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர் அண்ட் யுவர் ஹெல்த். நல்லா சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் அண்டு க்ரீன்ஸ், கீரைகள்,
நட்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுக்கு டைம் இருக்காது தான், பரவாயில்ல, இருந்தாலும் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் உங்கள் ஹேர் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். சொல்லு ஆயில் மட்டும் ஒரு 2 to 3 drops. ரொம்ப ஹீட்டாக இருக்காங்க, உடம்பு சரியில்லை, ரொம்ப ஹீட்டாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் ஆயில் 1 drop அப்படி தான் ஆட் பண்ணணும். 1 drop ப்ளஸ் ஒரு 3 to 4 drops வந்து கோகோனட் ஆயில் நல்லா இங்கே அப்ளை பண்ணி ஹேர் பாத் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஹீட்டு ரெடியூஸ் ஆகிடும், ஸ்கேல்ப்பு ட்ரைனஸ் போயிடும், க்ளீன் ஆகிடும். ஆமாம், இங்கே பாப்பா ஹெல்த்தி ஆகிடுவா. ஓகே, டன். இதுதான் அவங்களோட டன். பாய் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ், வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.